ஏலியன் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம சுடருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. வேற லெவலில் மோசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம சுடர் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. எழில் கிட்ட ஃபோட்டோ காட்டினோன்னே, இவ என்னோட மனைவி. இவளே அவளை பற்றி எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காளா? எனக்கு ஒன்றும் புரியல. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம எழில் கண்ணா அப்படின்னு திட்டிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இத்தனை நாளாக இவங்கள தானே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டு அக்கா அக்கான்னு சொல்கிறது இந்துமதியா? என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இந்துமதிக்கு ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியணும்? அவங்களுக்கும் எனக்கும் முதல்ல என்ன சம்மந்தம்? எனக்காக எதுக்கு அவங்க குழந்தைங்கிட்டலாம் பேசணும்? குழந்தைங்க இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. சுட எதுவாக இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்டே பேச வேண்டியதான். இத்தனை நாள் வரைக்கும் நான் பேசிட்டேன். ஆனால் இப்போ அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருந்தோம். எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போனா தீபா அவங்க கூடயே தானே இருக்கா. தீபா எப்படி தைரியமாக இருக்க முடியுது? ஒன்றும் புரியல. இந்துமதி இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட நம்ம பேரை கூட கேட்காம விட்டுட்டோம். சரி பரவாயில்ல, தைரியத்தை வர வளைச்சிக்கிட்டு அப்படியே போவோங்கிற மாதிரி யோசிக்கும் போதே தீபா தீபான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. திருப்பியும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம தீபா சொன்னனால அதுவும் கரெக்டு தாங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்துமதிக்கு பின்பக்கமாக தான் நம்ம தீபா ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வேர்டில் கதவை திறக்கிறாங்க. இது நம்ம தீபாவுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அவங்களுக்கு ஒன்லி வாய்ஸ் மட்டும் தானே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இந்துவை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக அவங்கள கண்டுக்காமல் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது. என்னை பற்றி கண்டுக்கவே இல்லை. நான் இப்போ பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்து அங்கே தான் இருக்காங்க. தீபா அப்படின்னு சொல்லி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக விசாரிக்கிறாங்க. இதை வச்சே இந்துமதிக்கு சந்தேகம் வந்துடுது அந்த இடத்துல. ஹேய் மேடம், நிச்சயம் அவளுக்கு சந்தேகம் வரல போல இருக்குது, கேஷுவலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போ தான் தெரியுது நம்ம தீபாவுக்கு இந்துமதி எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்னு. அந்த இடத்துல ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சுடரு. ஒரு பக்கம் தீபா இந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முன்னாடி தானே இருக்காங்க. நல்லா கான்ஃபிடண்ட்டாக சொல்லு, உனக்கு முன்னாடி தான் இருக்காங்களா? ஆமாப்பா, எனக்கு பக்கத்தில் தானே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, பேய் மேடம் அவள் எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னது அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றா. அப்போனா நீங்கள் தான் இந்துமதின்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது சுடர் நான் சொல்கிறத கேளுமா. இல்லை, நீங்கள் என்ன இத்தனை நாளாக ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுடர். ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். அவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்ட சுடருங்கிற மாதிரி தீபா பேசுகிறாங்க. நீ என்ன சப்போர்ட்டா தீபா? நீயாவது ஒரிஜினலா இல்லை நீ ஏதாவதா? ஏய் அவங்க கேட்டகரியிலலாம் என்ன சேர்க்காத. முதல்ல என்ன திரும்ப நடந்துருச்சுன்னு தீபா சொல்கிறாங்க. முதல்ல அவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட வாய்ஸ் எனக்கு கேட்குதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க தான் எனக்கு இது மாதிரிலாம் செய்ய சொன்னாங்க. அதனால தான் தீபா நீயும் மறைச்சிட்டல்ல, நான் இதை உங்ககிட்டேருந்து எதிரே பார்க்கல. அப்போனா இத்தனை நாளாக நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ யாரு கண்ணுக்கும் நீங்கள் தெரிய மாட்டீங்க, ஏன் கண்ணுக்கு மட்டும் நீங்கள் எப்படி தெரியறீங்க அப்படின்னு சொல்லும்போது தீபா தங்கச்சிங்கிற மாதிரி சொல்லலான்னு வராங்க. ஏன்னா இந்துவோட தங்கச்சி நீ தானே. ஆனால் நம்ம இந்துமதி ஆவி எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் தீபா, நீ எதுலேயும் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னே, மேடம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் இத்தனை நாளாக உங்கள் கூட இருந்திருக்கேன். அதனால் நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கிறப்ப, அக்கா நிச்சயம் இந்த எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் என்னோடய சுயநலம்தான். நீ என் குழந்தைங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிட்ட. அது என்றைக்குமே இருக்கணும்னு நினச்சி தான் நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போனா நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, கல்யாண மண்டபத்தில் என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒத்துமொத்த கதையும் சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போனா நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக என்னை ஏமாற்றிட்டீங்களே, அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இவங்களை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறல்ல, இன்னொன்று இவங்க கண்ணு முன்னாடியே நீ நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறல்ல, இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி தீபா பேசுகிறாங்க அதிரடியா. யார் இவங்க? இவங்களுக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தமே இல்லை. என்ன சம்மந்தம் இல்லையா? உங்கள் அப்பா சுப்பிரமணி இருக்காங்களே, அவங்களோட மூத்த பொண்ணு யார் தெரியுமா? இந்துமதி தான் அப்படின்னு சொல்லி நம்ம தீபா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல. வேணாண்டி வேணாண்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் உன் கண்ணுக்கு இவங்க தெரிகிறாங்க, என் கண்ணுக்கு எப்படி இவங்க வாய்ஸ் கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்படியோ கேட்குது. முதல்ல இதை புரிஞ்சுக்கன்னு சொன்னோன்னே, என்னது இவங்க என்னோட அக்காவா? ஆமான்னு சொல்கிறேன்ல, இதை கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு சந்தேகமாக இருந்தால்
வேணா அந்த மதரை போய் கேளுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.